ஈனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا وبارك وسلم الملائكة المقربين الحمد لله رب العالمين ورودقال عالم دل رحمة والكرم والعفو والرزق والأستغفر سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران اسلام پیر نوری کا پیر عارف کا پیر امداد استغفر یا اللہ ہم سب مغفرت فرما ہم سب مغفرت فرما ہم سب علم نافع عنایت فرما کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفى صلی اللہ தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபில் லோகத்தில் வெச்சகர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைர் உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்மத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துக்களை ரமதான் மாதத்துடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஆமீன், 3 படியிலும் 3 ஆமீன் சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டதுக்கு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, 3 துவா செஞ்சாங்க, நான் அதுக்கு என்ன செஞ்சேன் ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்று என்னது, யார் ரமதான் மாதத்தை அடைந்து அவர்கள் பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசம் அடைவார்களாக அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பத்வா, சாபம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஆமீன் சொன்னேன்னு சொன்னேன். ரமலான் மாதம் முடிய போகுது, யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குது,
யாருக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிச்சா, கிடைக்குமா, அதுக்கு என்ன செய்கிறது, கிடைச்சா என்ன அடையாளம், இல்லை அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரமலான் முடிஞ்சு போச்சு, பெருநாள் வந்துருச்சு, புது ட்ரெஸ் போட்டோம், பிரியாணி வாங்கினோம், சாப்பிட்டோம், முடிஞ்சு போச்சு. அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை. அப்படின்னு ஓட்டிட்டு போயிடலாமா? இப்போ சாபம் பத்துவா செஞ்சது மலக்குகளின் தலைவர். பத்துவா செஞ்சது யாரு? வானவர்களின் தலைவர். அவர் என்ன செய்றாரு? பத்துவா செய்றார். ஆமீன் சொன்னது யாரு? நபிமார்களின் தலைவர். ஆமீன் சொன்னது இப்ப இவங்க சொன்ன சாபம் பலிக்காம போகுமா? பத்தி யாருக்காவது அக்கறை என்ன என்ன ஆச்சு? நமக்கு நாசமா போவாங்க, நாசமா போகட்டும்னா எங்க நாசமா போவாங்க? நாசமா போறதுன்னா என்னது அது? துனியாவிலேயும் ஆசிரத்திலையா? துனியாவிலேயும் ஆசிரத்திலையா? துனியாவிலையும் நாசமா போட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை ஆசிரத்தில் நாசமா போட்டோம்னு சொன்னாங்க? பொதுவில் சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? துனியாவில்னாங்களா? பொதுவில் தானே சொல்லியிருக்கிறாங்க. பொதுவில்னா எல்லா இடத்துலையும் நாசம்தான். இப்போ பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம இந்த மாதத்தில் பெற்றுவிட வேண்டும். இந்த மாதிரி இந்த மாதமும் முதல் 10 என்னது? ரஹ்மத். 2வது 10 மஃபிரத், பாவ மன்னிப்பு. 3வது 10 நரக விடுதல். ஒரு 2வது 10லயும் மன்னிப்பு வாங்கியிருக்கணும். மன்னிப்பு கிடைச்சிச்சா இல்லையா? அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? இப்போ எதுக்கு இந்த சாபம் விடுறாங்க? எல்லாம் மன்னிச்சானா மன்னிக்க மாட்டான், மன்னிக்கலையான்னு தெரியலனா, என்ன நடக்குதுன்னே தெரியலனா, தெரியாத விஷயத்துக்கு சாபம் விடலாமா? தெரிஞ்சுக்கவே முடியாத விஷயத்துக்கு சாபம் விடலாமா? தெரிஞ்சா தானே கிடைச்சா இல்லையா, நம்ம மாட்டணுமா தப்பிச்சோமான்றது தெரியும். தெரியவே இல்லைன்னா நம்ம தப்பிச்சோமா மாட்டணுமானே தெரியாதே. இந்த சாபத்தை விட்டுட்டு, இந்த பத்துவா விட்டுட்டு இதை பதிவு செஞ்சு மக்களுக்கு இது சொல்லப்படுதுன்னா, அதன் மூலமாக என்ன செய்யணும்? அதை கேட்குறவங்க கண்ணா பின்னா நம்ம செய்யணுமா? கண்ணா பின்னா நம்ம செய்யுங்க. மன்னிச்சானா மன்னிக்கலையா? சரி, நான் அமல் செஞ்சுட்டேங்க, ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டேன், எல்லாம் இரவு பகலா அமல் செஞ்சுட்டேன். ஆனால் மன்னிப்பு கிடைச்சா இல்லையா அது தெரியலையே. தெரிலன்னா நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்குமா? தெரிஞ்சா தானே நிம்மதி. இல்லாட்டி தெரியாத விஷயத்த அவங்க சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா அதை போய் சொல்லி என்ன, அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது, அதை போய் எதுக்கு அவங்க சொல்லணும்? அப்ப அல்லாஹ் மன்னிச்சானா மன்னிக்கலையா, அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியுன்றதுனால தான் இந்த விஷயமே சொல்றாங்க, சாபமே விடுறாங்க. இல்லாட்டி சாபம் விடுவாங்களா? தெரிஞ்சா தானே செய்ய முடியும். தெரியாத விஷயத்த செய்ய முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த செய்ய முடியுமா?
பிடிங்க பிடிங்கன்றாங்க. எதங்க பிடிக்கிறது? அதான் பிடிங்க பிடிங்க. ஆ? அதான் அதான் இருக்கு பாருங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிடிக்கணும். அப்படின்னா எப்படி பிடிக்க முடியும்? ம்? பிடிக்கலன்னா அவ்வளவுதான், நீங்க ஆல் க்ளோஸ். அப்படின்னா இது வந்து விதண்டாவாதமா இல்லையா? ஆ? ஓ, நமக்கு கண்ணுக்கு தெரியணும், அப்பதானே பிடிக்க முடியும். தெரியவே தெரியாதத பிடிக்காட்டி நீங்க அவ்வளவுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாம் மன்னிச்சிருப்பாங்க. எல்லாம் ஆனா அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. மன்னிச்சிட்டு போறான், மன்னிக்காட்டி போறான், அதை பத்தி நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளோட அப்படி சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ம்? மன்னிச்சிட்டானா? அது தெரிஞ்சுக்கவே முடியாது இல்ல. கேள்வி புரியுதுங்களா? ம்? தெரியவே தெரியாத விஷயத்தை செய்யணும்னு சொன்னா எப்படி செய்ய முடியும்? ம்? கிடைக்குமா? அது கிடைச்சிருக்கா கிடைக்கலையானே தெரியாது. போய் வாங்கிட்டு வாங்க. எதுங்க வாங்கிட்டு வர்றது? கண்ணுக்கு தெரியாதுங்க, வாங்கிட்டு வாங்க. கடையில் பஜாரில் விற்கிது, கண்ணுக்கு தெரியாதாண்ணா, வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா என்ன, எப்படிங்க வாங்கிட்டு வருது? கண்ணுக்கு தெரிஞ்சா தானே வாங்கிட்டு வர முடியும். மகபிரத்தை வாங்கியே ஆகணும். ரம்ஜான்ல வாங்கியே ஆகணும், அதானே இந்த ஹதீஸுடைய அர்த்தம். ஆனா மகபிரத்து தெரியாது உங்களுக்கு. மகபிரத்து அப்படின்னா எப்படி அதை வாங்க முடியும்? உண்மையான தீனை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே குழி தோண்டி பதிச்சாச்சு. சும்மா கண்மூடித்தனமா என்ன செய்யுங்க, அப்படியே அப்படியே வண்டியை ஓட்டுங்க. எந்த ரோட்லங்க போகணும் அதெல்லாம் தெரியாதுங்க, ஓட்டுங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. எதுங்க எங்கங்க போகணும்? ஆட்டோல ஏறி உட்காந்தாச்சு, போப்பா. எங்கப்பா போகணும்? நீ பாட போப்பா. அப்படின்னா 1 மணி நேரம் ஓடினாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? எங்க போகணும்னு தெரியணும்ல. இப்ப மக்ஃபிரத் அது கிடைச்சாதான் நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியணுமே. தெரியாட்டி நாங்க எப்படி அது கிடைச்சிச்சா இல்லையான்றத அதை பத்தி நாங்க என்ன யோசிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? தெரியாத விஷயத்துக்காக யோசிச்சு எனக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க பயமுறுத்தியும் பிரயோஜனம் இல்லை, ஆசை காட்டியும் பிரயோஜனம் இல்லை. தெரியாத விஷயத்த என்ன செய்ய முடியும்? என்ன தெரியலங்கன்றோம், ஒரே இதில் முடிச்சுப்பாங்க. பசங்கள்ட்ட சில வேலைகளை சொன்னோம்னா எனக்கு தெரியாது, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ மகஃபிரத்து கட்டாயமாக வாங்கணும் சொன்னால் அது என்னது, மகஃபிரத்து என்னதுன்றது தெரியணும். மகஃபிரத்து கிடைச்சிச்சா இல்லையா அது நமக்கு தெரியணும். அது மகஃபிரத்து என்னது? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது, இதுவரைக்கும் செய்த தவறுகள் என்ன செய்யப்படுறது, மன்னிக்கப்படுறது. அப்போ தவறுகள் மன்னிக்கப்படுறதுன்னா தவறுனா என்னன்னு தெரியணும். முதல்ல என்ன தப்பு பண்ணிருக்கிறேன், யாருக்கும் நான் தப்பு பண்ணிருக்கிறேன்ற உணர்வே இல்லை. அப்ப எப்படி தவறு மன்னிக்கப்படும்? எல்லாரும் என்ன, நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன், நான் என்னங்க பெருசா பாவம் செஞ்சுட்டேன். பாவம் மன்னிக்கப்படணும்னா முதல்ல என்ன வரணும்? என்ன வரணும்? பாவம் வரணும். பாவம் என்னன்னு தெரியணும். இப்ப நான் என்ன பாவத்துல இருக்கிறேன், என்ன தவறுல இருக்கிறேன், அது தெரியாதவங்களுக்கு அந்த தவறை திருத்திக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் பாவம்னா நான் என்ன பாவம் செய்யறேன்னு கேட்டாருன்னா அவர் எப்படி பாவம் மன்னிப்பு வாங்குவார்? என்னதான் பாவமே இல்லை, எனக்கு எதுக்கு பாவம் மன்னிப்பு? பாவ மன்னிப்பை பெறணும்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய பாவம் என்ன என்பதை நீ அறிய வேண்டும். உன்னுடைய பாவம் என்னன்றத
தவறை திருத்தணும்னு சொன்னா தவறு என்னன்னு தெரிஞ்சா தானே தவறை திருத்த முடியும். தவறு என்னன்னே தெரியலன்னா இப்ப ரமலான் மாதம் என்னது பாவ மன்னிப்புன்னு சொன்னால் உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள், அதான் அர்த்தம். உங்களுடைய தவறு. அப்ப இந்த மாதத்தில் என்ன தவறு உங்கள்ட்ட இருந்துச்சு, என்ன தவறை நீங்க திருத்திக்கிட்டீங்க. அப்ப நமக்கு என்ன தவறு, ஒரு தவறு நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம திருத்திக்கிட்டோம்னு சொன்னா அப்ப அந்த விஷயத்தில் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம்னு நம்ம என்ன செய்யலாம். ஆமா, திருந்திட்டா எல்லாம் மன்னிக்க மாட்டானா? திருந்திட்டா அதானே, யாருமே அப்படித்தானே. திருந்தலன்னா மன்னிப்பாங்களா? நான் திருந்த மாட்டேன் ஆனா மன்னிங்க அப்படின்னா மன்னிப்பாங்களா? மன்னிப்பு கேட்கணும்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? நான் திருந்திட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும், திருந்தணும். அப்ப திருந்தனா தான் என்ன ஆக முடியும், மன்னிப்பை வாங்க முடியும். அப்பதான் மன்னிப்பு கொடுக்கவும் முடியும். திருந்தவே இல்லைன்னா மன்னிப்பு கொடுக்க முடியாது. இப்ப விளங்குதுங்களா பாவ மன்னிப்புன்னு என்னன்னு விளங்குதா? இப்ப ரமதான் வந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசம் அடைவானாக அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இருந்த பாவம் அது திருத்தி கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னா இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்தினா திருத்திக்கிட்டேன், அல்லாஹ் இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு படி மேல வந்துட்டேன்னு அர்த்தம். நான் என்ன செஞ்சுட்டேன், அதுக்கடுத்து வேற தவறுகள் வரும். ஏன்னா கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான், எல்லாத்தையும் கத்து முடிச்சிடறது இல்லை. முதல்ல ஒரு தவறு செய்யறோம், அந்த தவறுல இருந்து திருந்தி அதை சரி செய்யறோம். அதுக்கடுத்து அதுக்கு மேல உள்ள அந்த விஷயங்களை சரி செய்யறோம், அங்க உள்ள தவறுகளை பார்க்கிறோம், அதை சரி செய்யறோம். இப்போ ரமலான் மாதம் என்னன்னு சொன்னா ஒரு படி நாம மேல போகணும். ஒரு படி அப்படி மேல வந்துட்டோம்னு சொன்னால் நான் என்னை திருத்தி கொண்டேன் அப்படின்றது வந்துடும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட்டான், அதான் அல்லாஹ் மன்னிக்கிறது. இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் நான் இப்பவும் இருக்கிறேன், ரமலான் மாசம் வந்தும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரல, நான் எதையுமே திருத்திக்கல அப்படின்னு சொன்னா நான் அப்படியேதான் இருக்கிறேன். நான் அப்ப எனக்கு கிடைக்கல. தவறு எப்ப திருத்த முடியும்? தவறு தெரியணும், தவறை பற்றிய இல்மு வேணும். என்ன வேணும்? ஒரு இல்மு வரும் பொழுதுதான் நம்மள்கிட்ட தவறு இருக்குது, இந்த தவறு நம்மள்கிட்ட இருக்குதுன்றது தெரியும். இல்மு இல்லைன்னா இவ்வளவு காலமா இப்படி தப்பு பண்ணிட்டோமே. அப்ப ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பு பெறணும்னா ரமலான் மாதத்தில் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். ரமலான் மாதத்தில் நீங்கள் தீனுடைய இல்மை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஆனா யாரும் எல்லாம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், இது இபாதத்து. தொழுகணும், நோன்பு வைக்கணும், அதுவெல்லாம் இல்மை கற்றுக்கொள்றதுக்கு தான். 20 ரக்காத் தராவி எக்ஸ்ட்ராவா தொழுகிறோம். எதுக்கு 20 ரக்காத் தராவி? தராவி தொழுகையில நின்றா என்ன நடக்குது? தொழுகையில என்ன நடக்குது? 3 விஷயம். தொழுகையில என்ன நடக்குது? சும்மா சாதாரணமா சொல்லுங்க. இது நடக்குதா? தொழுகையில என்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது. ஒரு உலகத்தில் உள்ள எல்லா சிந்தனையும் வருதா இல்லையா? அதான் தொழுகை. தொழுகைனா என்னன்னா சிந்தனை கூர்மையாயிரும். தொழுகை சாதாரண நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த சிந்தனையில் நாம் அல்லாவை சிந்தித்தால் அல்லாவுடைய சிந்தனை கூர்மை அடையும்.
தீனுடைய சிந்தனைகளை நம்ம சிந்திச்சா என்ன ஆகும்? நம்ம துனியாவை சிந்திச்சுட்டு இருந்தா துனியா தான் அங்க யோசனை வரும். நம்ம துனியாவை யோசிச்சுட்டு இருந்தா துனியா யோசனை வரும். தீனை யோசிச்சா தீனை யோசிக்கிறதுக்கு தான் தொழுகை. தீனை ஒரு மணி நேரம் தராவி தொழுகிறோம்னா நம்ம குரானை கேட்போம், எல்லாம் கேட்போம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். நமக்கு மனசுக்குள்ள சிந்தனை ஓடுமா இல்லையா? ஊர்வலம்லாம் சுத்திட்டு வந்துடுவோமா இல்லையா? ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ஒரு மணி நேரம் முடியும் போது அப்படி ஊரெல்லாம் சுத்தி அப்படி அதுதான் தொழுகை. தொழுகையே அதுதான். ஆனா நம்ம துனியாவை பெருசாக வச்சிருக்கிறதுனால, துனியா தான் நமக்கு தெரியுன்றதுனால துனியாவில சுத்திட்டு வரோம். தீனை நாம பெருசா வச்சோம்னா நாம என்ன செஞ்சுட்டு வருவோம்? தீனை சுத்திக்கிட்டு வருவோம். சொல்றது புரியுதுங்களா? தொழுகை எதுக்குன்னு தெரியுதா? தொழுகை எதுக்கு? அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்கு. இப்ப நம்ம தாலிமாத்துகள் பேசுறோம். இதே யோசனையில போய் தொழுகை நில்லுங்க. அந்த ஒரு மணி நேரம் இந்த யோசனை என்ன செய்யும்? எங்கெங்கயோ நம்மளை கொண்டு போகும். அதுக்குத்தான் தொழுகை. நோன்பும் அதுக்குத்தான். நோன்பு என்னது? நம்முடைய கவனத்தை அது என்ன செய்யும்? மன ஓர்மை, ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு எண்ணங்கள்லாம் என்ன ஆகும்? அமைதியாகும். அப்போ நமக்கு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, எந்த ஒரு தேவையும் இல்லை. முழு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒரு கட்டுப்பாடா மனசு என்ன ஆயிரும்னா அலைப்பாயிறது குறைஞ்சிரும். ஷைத்தான் அவனுடைய ஊசலாட்டங்கள் குறையணும். அப்படி நோன்பு வைக்கணும். சஹர்ல ஃபுல் கட்டு கட்டிடுறது, இஃப்தார் வரைக்கும் என்ன அது எதுவுமே தெரியக்கூடாதுங்க, பசியே தெரியக்கூடாது. அப்படி இது இல்லை. சஹர் சாப்பிட சொன்னா ஒரு பேரிச்சு மேலே சாப்பிட்டுக்கோங்க, ஒரு 2 பேரிச்சு மேலே சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதுதான் நம்ம சஹர் எதுக்குன்னா நம்ம இப்போ நோன்பு ஆரம்பிக்கிறோன்றது தெரியணும். இல்லைன்னு சொன்னா சஹரே இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? நைட்டே நல்லா சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டோமா, காலையில் அப்படி கண்டினியூ பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நோன்பு எப்போது ஆரம்பிச்சுன்னு கணக்கு தெரியாது. நோன்பு கரெக்டாக அந்த நோன்பு ஆரம்பம் இதுதான், இந்த நேரத்துல இருந்து நான் சாப்பிட்றத, தண்ணி குடிக்கிறத என்ன செய்யறேன்? நிப்பாட்டுறேன். அது தெரியறதுக்காக தான் சஹர். அது எல்லாம் நல்லா ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்றதுக்கு இல்லை. என்ன செய்யணும் அது தெரியல. ஒன்றும் என்ன நோக்கம், எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் கொடுத்தான், கொஞ்சம் அதனுடைய விஷயங்கள் நம்ம விளங்காததுனால எதுக்கு செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கன்னு புரியலன்னா என்னமோ குருட்டுத்தனமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அதானே. ஒரு ஒரு அஜத் ஒரு ஊருக்கு போய் பயான் பண்ணுவாராம். அவர் பயான் பண்ணும்போது ஒரு பூனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ அவர் என்ன பண்ணாராம், ஒரு கூடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனையும் அது கூடையை போட்டு மூடி பயான் முடிகிற வரைக்கும் மூடி வச்சிடும். பயான் முடிஞ்ச உடனே கூடையை தவங்க பூனை ஓடுது. இதுதான் வழக்கம். அப்படி கொஞ்ச நாள் போச்சு. அப்புறமா அந்த பூனையே இல்லை, அந்த பூனையே மொத்தா போச்சு. இவர் பயன் பண்றாரு. உடனே மக்கள்லாம் சேர்ந்து எங்க இருந்தோ ஒரு பூனையை பிடிச்சிட்டு நான் பயான் பண்ணும்போது பூனையை என்ன செய்யணும்? கூட போட்டு மூடி வைக்கணும். அதுதான் பயானுடைய ஒழுக்கம்.
அப்பதான் பயானு அப்படிதான் அந்த அஜர்த்து பண்ணாரு. அப்ப புதுசா ஒரு அஜர்த்து வந்து சொல்றாரு, ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பூனையை வந்து கூட போட்டு முடணும்னு அவசியம் கிடையாது. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அவ்வளவு பெரிய அஜர்த்தே அப்படிதான் பண்ணுவாரு. பயான் பண்ணும்போது ஒரு பூனையை பிடிச்சி கூடைய போட்டு மூடி வைப்பாரு. நீங்க என்னங்க நீங்க ம் நீங்க பாட்டு சும்மா இருங்க. அது பூனையை பிடிச்சி மூடி வச்சாதான் பயான் வந்து பறக்கத்தா இருக்கும். இவங்க என்ன சொல்றது? அப்போ அவர் எதுக்காக மூடி வச்சாரு? அவர் அந்த அஜர்த்து செஞ்ச தப்பு இல்லை. அவர் எதுக்கு மூடி வச்சாரு? அந்த பூனை வந்து பயானுக்கு குறுக்கால இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மக்களுக்கு வந்து கவனங்கள் செதுறது. அதனால சரி பயான் முடிகிற வரைக்கும் அந்த பூனை என்ன செய்வோம், மூடி வைப்போம். பயான் முடிச்சோன்னு திறந்து விட்டுருவோம். ஆனா மக்கள் என்ன, அது மக்களுக்கு அது மறந்து போச்சு. காரணம் மறந்து போச்சு. காரணம் எதுக்கு செஞ்சாங்க அந்த காரணம் தெரியல. அந்த காரியம் மட்டும் ஞாபகம் இருக்குது. என்னது? மூடி வச்சாங்கல்ல, பயான் ஆரம்பிக்கும் போது மூடி வைக்கணும், முடிஞ்சவொன்னு திறந்து விட்டுறணும். அப்பதான் வந்து பயான் வந்து நல்லா பவரா இருக்கும். இப்படித்தான் தொழுகணும். அவ்வளவுதான். எதுக்குங்க தொழுதாங்க? இப்படி நின்றாங்க, இப்படி நிக்கணுங்க, இப்படி கை கட்டணுங்க, இப்படி குனியணுங்க, அது ஓதணுங்க, எல்லாம் ஓதணுங்க. எதுக்காக ஓதனாங்க? ஏன் நின்றாங்க? அது எதுவும் இல்லை. நோன்பு வைக்கணும். எதுக்காக நோன்பு வைக்கணும்? நோன்புடைய நோக்கம் என்ன? அது எதுவும் தெரியல. எல்லாமே இல்முக்காக தான். தொழுகை எதுக்காக தான்? இல்முக்காக தான். இல்மு இல்லாட்டி தொழுகையே இல்லை. தொழுகை என்ன ஆயிரும்? பள்ளிக்கூடம் எதுக்கு? படிப்புக்காகத்தான். படிப்பே இல்லை. அந்த பள்ளிக்கூடம் என்ன எப்படி இருக்கும்? அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? பாடமே நடத்துறது இல்லை. பள்ளிக்கூடம் கட்டி வச்சாச்சு, பசங்களை எல்லாம் உள்ளுக்க உட்கார வச்சாச்சு. அந்த பள்ளிக்கூடம் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? பாடமே நடக்காத பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பள்ளிக்கூடமே தேவையில்லை. உலகத்திலே மோசமான இடமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஏன்? அந்த நோக்கம் என்னவோ அதுக்கு இல்லை. நோக்கம் போனதுனால அது என்ன ஆயிப்போச்சு? நாசமா போச்சு. அப்படித்தான் இன்னைக்கு பள்ளிவாசல் எல்லாம் ஆயிப்போச்சு. பள்ளிவாசல் எல்லாம், ஆமா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனதுதான், வஹியா ஹராபுன் அனில் ஹுதா. ஒரு காலம் வரும், பள்ளிவாசல்லாம் நல்ல பெருசு பெருசா இருக்கும், எல்லாம் அப்படியே கம்பீரமா இருக்கும், அழகா இருக்கும், அலங்காரமா இருக்கும். அப்படியே பெருமை அடிச்சுப்பாங்க. எங்க பள்ளி பாத்தீங்களா, அப்படி அவ்வளவு பெரிய மினாராங்க, அவ்வளவு பெரிய மெம்பருங்க, அவ்வளோ இதுங்க, அப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேங்கன்னு என்ன செய்வாங்க? அலங்காரம் பண்ணுவாங்க, பெருமை அடிச்சுப்பாங்க. எங்க பள்ளி மாதிரி வருமா, எங்க பள்ளி மாதிரி வருமா, உங்க பள்ளி மாதிரி வருமான்னு என்னது பெருமை அடிச்சுப்பாங்க. ஆனா சொன்னா வகையா ஹராபுன்னு அனில் ஹுதா, அங்க நேர்வழி நஷ்டம் அடைந்திருக்கும். நேர்வழி என்ன செய்யாது. ஆமா, இப்போ பள்ளிக்கூடம் அதுதானே. எங்க பெரிய பள்ளிக்கூடம் கட்டுங்க, நல்ல சிறப்பான பள்ளிக்கூடம். டீச்சர் இல்லை. டீச்சர் இருக்கிறாங்க, டீச்சரும் ஒன்றும் சொல்லித்தரது இல்லை. மாணவர்கள் இருக்காங்க, மாணவர்கள் படிக்கிறதும் இல்லை. அப்ப எல்லாம் என்னங்க செய்யறாங்க? விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அப்ப பள்ளிவாசல் தொழுகையே எதுக்குதான்? இல்மை சிந்திப்பதற்கு தான் தொழுகை. அல்லாவை சிந்திப்பதற்கு தான் தொழுகை. ஆனா என்ன போச்சு இன்னைக்கு? அல்லாவுடைய சிந்தனை இல்லை. அப்ப தொழுகைக்குள்ள இப்ப என்ன இருக்குது? ஊர் சுத்த தான் செய்வாங்க. அஜர்த்தும் சுத்துறாரு, மோதினாரும் சுத்துறாரு, எல்லாரும் சுத்துறாங்க. எங்க நின்றுகிட்டு? பள்ளியில நின்றுகிட்டு எல்லாரும் என்ன எங்க எங்க சுத்திட்டு வராங்க? ஊரெல்லாம் சுத்தி வந்து கடைசியெல்லாம் சலாம் கொடுக்குறாங்க. நோம்பு என்ன போச்சு? நோக்கம் என்னன்னு தெரியல.
ரொம்ப நல்ல சஹரா. இப்போ எல்லா இடத்துலையும் விதவிதமான சஹர் ஏற்பாடுகள், பள்ளிகளில் ஏற்பாடு, ஹோட்டல்கள், அது முஸ்லீம் ஊர்களெல்லாம் நல்லா சஹர் நேரத்தில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். என்ன வேணும், அரேபியன் மந்தியா, சைனீஸ் தொந்தியா, எல்லாம் எல்லாம் கிடைக்கும். என்ன செய்யுங்க, சஹருக்கு போனீங்களா ஃபுல் கட்டுங்க. எல்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக போனோமா, ஒரு 3 மணிக்கு போனோமா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா கூல்ட்ரிங்க்ஸு, அது இது. அரபு நாட்டுக்கு போனால் சொல்லவே வேணாம், நைட்டு எல்லாம் அதுதான் வேலை. அது பகல்லாம் தூங்க வேண்டியது, நைட்டெல்லாம் என்னது, ஊர் சுத்த வேண்டியது. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜூஸ் அது நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்ணும், பகல்லாம் தூங்கணும். இதுதான் நோம்பா? இதுக்கு தான் நோம்பு எல்லாம் கடமையாகணும். அப்போ இந்த பூனையை இவங்க மூடி வச்சு என்ன பிரயோஜனம்? அவர் மூடி வச்சாருன்னா பிரயோஜனம் இருக்குது. பூனை வந்து சேட்டை பண்ணிச்சுன்னு மூடி வச்சாரு. இப்போ ஏதோ எங்கேயோ போகிற பூனையை பிடிச்சி இங்கே போய் மூடி வச்சா அது என்ன இங்கே உட்காந்து துவா செஞ்சுட்டா இருக்க போது, இந்த பயானில் பறக்கத்துக்கூடிய அல்ல அப்படின்னு துவாவா செய்ய போது அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தொழுதாங்கன்னா அவங்க இல்மை கற்றார்கள், அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்காக தொழுதாங்க. எதுவுமே தெரியல, சும்மா தொழுதா என்ன பிரயோஜனம்? அந்த தொழுகையா என்னதான் இப்போ முசீபத்தா ஆகி போச்சு. இந்த நோம்பு என்ன ஆகி போச்சு, என்ன ஆகி போச்சு? ஆமா, எந்த காரியமும் அந்த அந்த காரணத்தோட இருந்தா அது வந்து சரியா இருக்கும். காரணம் தவறி போச்சு, அப்ப அந்த காரியம் என்ன ஆயிரும், தப்பா போயிருமா இல்லையா? காரணம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமா தான் இருக்கும், வீணா போன காரியம். அப்படித்தான் இன்னைக்கு எது ஆயிப்போச்சு, இந்த இபாதத்துல எல்லாமே ஆயிப்போச்சு. அப்ப எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? யாரும் யோசிக்கிறதே இல்லை. அதனால சரி, எதுக்குடா வம்பு, படுக்கப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா குஸ்காவும் பிரியாணியும் குருமாவும் சாப்பிட்டோமா, வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டோமா, நோம்புல நல்லா சாப்பிடணுங்க. நல்லா ருசியா ஜூஸு. இந்த ஜூஸ்லாம் ரம்ஜான்ல தான் கிடைக்கும். ரம்ஜான் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்காது, நோம்பு கஞ்சியே கிடைக்காது. நோம்பு கஞ்சி கிடைக்காது, ஜூஸ் கிடைக்காது, வடை போண்டாலாம் எப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கினா உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்பெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, வெறும் ஒரு விளையாட்டு, இல்லை ஒரு விளையாட்டு, அவ்வளோதான், ஒரு ஜாலி, என்ஜாய், என்டர்டைன்மெண்ட். அப்ப யார் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் என்ன ஆகல, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகவில்லை. யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் நிச்சயமாக என்ன ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாயிட்டாங்க. அப்ப யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள், யார் தங்களுடைய தவறை உணர்ந்தார்களோ. யார் தங்களுடைய யார் தவறை உணர்ந்து கொள்வார்கள், யார் இல்மை கற்றுக்கொண்டார்களோ, யார் இல்மை கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இந்த ரமலான் மாதத்தில் ஒரு இல்மை நாம் கற்றுக்கொண்டு விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டான்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. ஒரு இல்மை, ஒரு எப்படிப்பட்ட இல்மு, அந்த இல்மு நம்முடைய தவறை சுட்டி காட்டணும். சும்மா என்னதையாவது படிச்சுட்டு இது இல்மு, அலிபேத்தை தெரியாம இருந்துச்சு, ரம்ஜான் மாசத்துல அலிபேத்தை கத்துக்கிட்டேன், நன்மை கொடுப்பான்ல, அதுக்கு என்ன இருக்குது, நன்மை இருக்குது. ஆனால் என்னுடைய தவறு என்ன, சுருக்கமாக சொன்னா ஈமானில் என்னுடைய குறை என்ன, நான் எந்த வகையான ஷிர்க்ல இருக்கிறேன், எந்த வகையான குஃபர்ல இருக்கிறேன்,
அப்படி என்னுடைய தவறு என்ன என்பதை நமக்கு காட்டக்கூடிய இல்மை நாம் கற்றுக்கொண்டு விட்டால் நம்ம என்ன ஆயிட்டோம், அதன் மூலமாக நம்முடைய தவறை உணர்ந்து நாம நம்மை திருத்தி கொண்டோம். அந்த தவறை என்ன செஞ்சிட்டோம், திருத்திக்கிட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப நமக்கு விளங்கு, நான் திருத்திட்டேன்ல, நான் திருந்திட்டேன்ல, திருந்திட்டு எல்லாம் மன்னிச்சிடறானே. அப்ப அல்லாஹ் அந்த பாவத்தை என்ன செஞ்சிட்டான், மன்னித்து விட்டேன். அப்ப ரமலான் மாசம் வந்துச்சு, நான் என்ன செஞ்சேன், பாவ மன்னிப்பை பெற்று விட்டேன். அப்ப எனக்கு அந்த சாபம் இல்லை. எனக்கு அதுதான் சொர்க்கம், அதுதான் நரக விடுதலை. இல்மை எனக்கு கிடைத்து அந்த இல்மை நான் அமல் செய்து விட்டால், அந்த இல்மை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டால், நான் எங்க போயிட்டேன், சொர்க்கத்துக்கு போயிட்டேன். நரகத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சுன்னா அந்த தவறிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். அந்த தவறிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பாவம் தான் நரகம். மூன்றாம் பத்து என்னது, இத்துக்கும் மினன் நார், நரகத்தின் விடுதலை. நரகத்தின் விடுதலை. அப்ப இல்மு கிடைச்ச உடனேயே என்ன வந்துரும், தௌபா. பாவம் அல்லாஹ் எப்ப பாவத்தை மன்னிப்பான், கை சேதம் வந்து விட்டா பாவத்தை மன்னிச்சிருவான் அல்லாஹ். என்னது, அத்தௌபத்து அந்நதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. தௌபா என்பது என்னது, கை சேதம். அப்ப இல்மு வந்துட்டா நமக்கு என்ன வரும், கை சேதம் வருமா இல்லையா, இப்படிப்பட்ட தவறுல நான் இருந்துட்டேனே. இப்ப நமக்கு இந்த தொழிலை பத்தி சொன்னோம், நம்ம பத்தி சொன்னோம். அப்ப இதெல்லாம் தெரியாம நம்ம இருந்துட்டோமே, கை சேதம் வருதா இல்லையா? கை சேதம் வந்து விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். அதுதான் ரெண்டாவது மன்னிப்பு. ரெண்டாவது பத்தி என்னது, கை சேதம் வந்துருச்சு. இல்மு வந்தோன்னு கை சேதம் வந்துருச்சு. அமல் வந்து விட்டால், அதை அமல் செஞ்சுட்டா நம்ம என்ன செஞ்சிட்டோம், தவறை விட்டுட்டோம். இப்ப நரகத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டோம். அமல் செஞ்சுட்டா சொர்க்கத்துல. அதான் மூணாவது பத்து. இப்ப முதல் பத்து ரஹ்மத்துனா என்ன, இல்ம படிக்கிறது. இல்மை படிக்கிறது. முதல் பத்துல இல்ம படிக்கணும். ரெண்டாவது பத்துல படிச்சதுனால கை சேதப்படுறோம், திருத்துறோம். மூன்றாவது பத்துல திருத்துறதுனால நரகத்தின் விடுதலை கிடைச்சு சொர்க்கத்துல நுழைஞ்சு. இது எல்லாம் எங்க போனாதான் கிடைக்கும், ஷேகுமார்கள்ட்ட போனாதான் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட ஷேகுமார்கள்ட்ட போனோம், ஒரிஜினல் ஷேகுமார்கள்ட்ட போகணும். டூப்ளிகேட் ஷேகுமார்கள்ட்ட போனா இன்னும் என்னது, மண்டையை கழுவி விட்டுருவாங்க. ஒரிஜினல் ஷேகுமார்கள்ட்ட போனாதான் ரமலான் என்ன ஆகும், ரமலானாக ஆகும். எல்லாமே தெளிவா விளங்குதுங்களா, காரண காரியத்தோட விளங்குதா இல்லையா, சரியா இருக்குதா, தெளிவா இருக்குதா, குழப்பமா இருக்குதா? ஓ, எவ்வளவு பேர் அஜரத்து கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்களா? அஜரத்துங்களுக்கே தெரியாது, மதரசா பெரிய உஸ்தாத்மார்களுக்கே தெரியாது. நம்ம ஊர் அஜரத்தை விடுங்க, உலக அஜரத்துகளுக்கே தெரியாது. தெரிஞ்சிருக்கேன் எந்த கிதாபுல இருக்கு, கிதாபு காட்ட முடியுமா? இப்ப ரமலான் மாதம் உண்மையில நாம ஷேகுமார்களோடு கழிக்கணும். அப்பதான் நம்முடைய ரமலான் உண்மையான ரமலானாக ஆகும். ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம். ரமலான் என்பது அதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். ரமலானுடைய திக்ர் மஜ்லிஸ்ல நம்ம அஜர்த்து வீட்டில் என்ன சொன்னோம், ரமலான்னா குர்ஆன். அந்த தலைப்பை விட்டு மாறி போயிருக்கிறோம். இது வரைக்கும் 5 வாரமும் அதே தலைப்புல தான் அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய திறமையோ நம்முடைய என்னது பெருமையோ இல்லை, இது நம்முடைய ஷேகுமார்களுடைய பெருமை. நம்ம எந்த ஷேഖை பிடிச்சிருக்கிறோமோ அவங்க எப்படிப்பட்ட ஷேഖ്, அல்ல ஒரிஜினல் ஷேഖ். எப்படிப்பட்ட ஷேഖ്, ஒரிஜினல். நமக்கு அல்லாஹ்வுடைய அப்படி கனெக்ஷன் எப்படி இருக்குது, பக்காவா இருக்குது. அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ராங்கா இருக்குது. நமக்கு அப்படி ஏதாவது தடுமாற்றமோ அப்படி இப்படி அப்படியா இருக்குது, எப்படி இருக்குது, தெளிவா இருக்குதா இல்லையா?
இப்போ அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொன்னாங்க? குர்ஆன் தெளிவாக விளங்குதா இல்லையா? ஹதீஸ், ஒவ்வொரு ஹதீஸும் ஏற்கனவே கேட்டிருப்போம், ஆனால் அது என்னதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா பத்து ரஹமத்துங்க, அதுக்கு என்னங்க செய்யணும்? அல்லாஹும்ம ரஹம்னா ரஹ்மத்திகே ஆரம்பராமின் ஓதுங்க. பத்து ஃபுல்லா எல்லாரும் அஜத் மர எல்லா வக்துலையும் அல்லாஹும்ம ரஹம்னா ரஹ்மத்திகே ஆரம்பராமி ஓதுனா முடிஞ்சு போச்சு அந்த கதை. ரெண்டாவது பத்து அல்லாஹும்ம குஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு முடிஞ்சு போச்சு கதை. மூணாவது பத்து ஆரம்பிச்சு. அப்போ இதுக்கு என்னங்க துவா? அஜித் மாதிரி பேசிக்கிறது இதுக்கு என்னங்க துவா? அது இந்த துவாங்க, அல்லாஹ் மாத்துக்கனா மினன்னா அதுகில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்துலையும் ஓதுங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் 3-10. இப்ப ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். ரமலானுடைய மாதம், குர்ஆன் என்றால் என்னது? நாம என்ன சொன்னோம்? குர்ஆன் என்னன்னு சொன்னோம்? ஈமான்னு சொன்னோம். குர்ஆன் என்ன சொன்னோம்? இப்ப அடுத்து நம்ம விளங்கிக்க வேண்டியதுதான், ஈமான்னா என்னது? இல்மு தான். ஈமான்னா என்னதான்? இல்மு தான். இல்முனாலும் ஒண்ணுதான், ஈமான்னாலும் ஒண்ணுதான், குர்ஆன்னாலும் ஒண்ணுதான். குர்ஆன்னா என்னதானே? இல்மு தானே. குர்ஆன் முழுக்க என்னதான்? குர்ஆனில் இல்லாத இல்மா? இல்முனா எங்கதான் இருக்குது? குர்ஆன்ல தான் இருக்குது. இப்ப குர்ஆனுடைய மாதம்னா என்ன மாதம் இது? இல்முடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்னது? இல்முடைய மாதம். அப்ப இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் இல்மை கற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும், நரக விடுதலையும் கிடைக்கும். இல்ம கத்துக்கல, உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கல, மக்ஃபிரத்தும் கிடைக்கல, நரக விடுதலையும் கிடைக்கல, சொர்க்கமும் கிடைக்கல. நீங்க என்ன ஆயிட்டீங்க? இப்போ நபிமார்களுடைய தலைவர், மலக்குமார்களுடைய தலைவருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மன்னிப்பானாக. சமுதாயத்தின் உலமாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை தருவானாக. நேர்வழியை அல்லாஹ் தஆலா உலமாக்களுக்கு தருவானாக. அவர்கள் கற்று எல்லா மக்களுக்கும் நேர்வழியை கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை எல்லா உலமாக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு முழுசா நம்ம தொட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. நம்ம முழுசா வரல காலம் எல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய இல்முல தான் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கிடைச்ச நேரத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் பத்தி இதனுடைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். இது போதாது. ரொம்ப ரொம்ப என்னது, ரொம்ப பலகீனமான நிலையில இருக்கு. லாஸ்ட் சும்மா அப்படி மினுக்குன்னு மினுக்கிட்டு இருக்குது. வெளிச்சம் லைட் எரியுது, சும்மா 0 வாட்ஸ். சும்மா எரியலன்னு சொல்ல முடியாது, ஆனா பெருசா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ எரியுது. அதுவும் எரியலைன்னா இருட்டா போயிடும், ஒண்ணுமே தெரியாது. அது எரியறதுனால ஏதோ கொஞ்சம் யாரோ அவரை கொஞ்சம் லேசா அது மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்குது, லேசா மினுக்கிட்டு இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அதுவும் அணைஞ்சு போயிடாம பாதுகாத்துட்டு இருக்கிறோம். ஆனா போதாது. நாம அல்லாஹ்வுக்காக, இந்த இல்முக்காக, ஈமானுக்காக நாம முஜாஹதா செய்யணும். களத்துல இறங்கி போராடணும். இதுக்காக களத்துல இறங்கி போராடணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பானாக. ரமலானுடைய முழு பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்தையும் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானாக. நரகத்தின் விடுதலையை தருவானாக. சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.